ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம். குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா 9/6/2025 ஏறக்குறைய 4/12க்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலே இருப்பாரு அப்படின்னா 9/7/2025 ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 30 நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார். குரு அஸ்தங்கம் ஆகிறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆவறாராங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. மிதுனத்துல ஜென்ம குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அங்கேதான் பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுறாரு. அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டுன்னு பாத்துக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, லார்ட் ஆஃப் 2 and 5 குரு பகவான், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தினோட அதிபனும் குருதான், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இதனோட அதிபனும் குருதான். குரு பகவான் இப்ப பாருங்க 8ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அஷ்டமத்து குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அஷ்டமத்து குருவா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உடல்நல உபாதைகள், சமுதாயத்துல ஒரு சின்ன அசிங்கம் அவமானம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு தலைகுனிவு இதெல்லாம் ஏற்படுத்த பாப்பாரு. அதுக்கும் மேல அவரோட பார்வை 2 குடும்பத்துல சின்ன சின்ன பஞ்சாயத்துகள், பிரச்சனைகள், குழப்பங்கள். 4 அம்மானோட சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்துல குறையுது, அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் ஏதாவது வருது. 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல அப்படின்னும் போது தேவையில்லாத செலவுகள் வருது. அது மருத்துவ ரீதியா இருக்கலாம், தேவையில்லாம நம்ம எதையோ பொண்ணுத்தை வாங்கிட்டு, உதாரணத்துக்கு சொல்றோம்னா நான் பெருசா பாடி பில்ட் பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன்னு ஒரு பெரிய எக்ஸசைஸ் மிஷினை வாங்கிடுறது, ஒரு த்ரெட்மில் மிஷினை வாங்கிடுறது, அதுக்கப்புறம் ஒரு மாசம் செய்வோம், அதுக்கப்புறம் அது தூங்கி கிடக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் அஷ்டமத்து குரு கொடுக்க போறார். ஆனா இப்ப குரு மிதுனத்துல அஸ்தங்கம் ஆகியிருக்காரு. ஒரு மாசம் அவர் அஸ்தங்கம் ஆகியிருக்காரு. ஒரு மாசம் அஸ்தங்கம் ஆகியிருக்கும் போது இந்த கெட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்காம மாறி நல்ல பலன்களா கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாதுங்க. பலன்கள் இதுதான். ஆனா இந்த ஒரு மாசம் 100% அவர் இந்த மாதிரி உங்களை காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா 50% தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. 50% கொடுக்க போறது இல்லை. இப்போ உங்க மிஸ் உங்களை 4 அடி அடிக்கணும்னா ஒரே அடி அடிச்சிட்டாங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டுட்டாரு, அதனால போயிட்டாங்க. அந்த கதை தான். சோ இது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாவே விருச்சிகத்துக்கு அப்பப்ப சுவாமி கும்பிடணும், பரிகாரம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும். இதெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லும் விருச்சிகத்துல பிறந்துட்டாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே கடவுளை வழிபாடு பண்ணிட்டே இருக்கணும். அதுலயும் முக்கியமா முருகப்பெருமானோட வழிபாடு பண்ணணும். உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, முருக வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப முருகன் கோயில் பக்கத்துல முருகன் கோயில் இருக்கு அப்படின்னா உருளைக்கிழங்கும் நெய்யும் வாங்கி கொடுங்க. உருளைக்கிழங்கு எவ்வளவுமா வாங்கி கொடுக்கலாம்? 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி கொடுங்க. நிறைய வேணும்னா பெரிய கோயில்ல ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு கூட வாங்கி கொடுங்க, அது உங்களோட ஆப்ஷன் தான். நெய் எவ்வளவுமா வாங்கி கொடுக்கணும்? குறைஞ்சது ஒரு 100 ml நெய்யாவது வாங்கி கொடுங்க. அதிகபட்சம் 10 லிட்டர் நெய் கூட வாங்கி கொடுங்க, அதுவும் உங்களோட ஆப்ஷன் தான். இது எதுக்கு அப்படின்னா பொதுவா பாருங்க, முருகன் கோயிலுக்கு நீங்க எது செஞ்சாலும் அது பன்மடங்கு பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். ஆக அஷ்டமத்து குருவை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் முருக வழிபாடு. அதுலயும் முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். முடியும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ளேயே இந்த அஸ்தங்க பயிற்சி, அதாவது அஸ்தங்கம் ஒரு மாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அஸ்தங்கம் ஒரு மாசத்துக்குள்ளேயே முடியும்னாலும் நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். இல்லைன்னா அடுத்த குரு பயிற்சிக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு முறையேனும் திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.